ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பிள்ளைங்க வீட்டுல நம்ம எல்லார் வீட்லயுமே செல்லமா நாய் வளர்ப்போம், பூனை வளர்ப்போம், கிளி, புறா எல்லாருமே நம்ம வளர்க்கதான் செய்யணும். ஆனா அதை வளர்த்தாலும் நம்ம பிள்ளைங்களோட சேஃப்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பிள்ளைங்க அவங்க கூட விளையாடுறாங்க செய்யறாங்க, நம்ம ரொம்ப அசால்ட்டா விடுறோம். இப்ப ரேபிஸால தூத்துக்குடியில ஒரு பொண்ணு இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இத்தனைக்கும் அந்த பொண்ணோட வீட்டுல வளர்த்த நாய் தான் அந்த பொண்ணை பரட்டி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து நகம் பட்டது சும்மா லேசாதான். நம்ம எப்பயும் நடப்போம்ல, நம்ம வீட்டு நாயெல்லாம் சும்மா நம்ம இப்படி பரண்டும் செய்யும், நம்ம மேல முத்தமிடும், அதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு என்ன சும்மா ஜாலி தான் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுவும் ஜாலியா தான் பண்ணிருக்கு. ஆனா அந்த பொண்ணு அந்த நகை கீரல் பட்டதை வெளியே சொல்லவே இல்லை. அவங்க வீட்லயும் அது பெருசா எடுத்துக்கல. சரி சின்ன பிள்ளை எப்பயும் போல நம்ம பிள்ளை விளையாண்ட மாதிரி விளையாண்டுருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட உடம்பு ஃபுல்லா பாதிச்சு அந்த பிள்ளை இறக்குற லெவலுக்கே போயிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க லீவ் விட்டாங்க, சரி போனை கொடுத்து உள்ள உரைக்கணும்னா கண்ணு கெட்டு பேரும் போன்லயே ஃபுல்லா மூழ்கிடுவாங்க. அது பெரிய விஷயம். இந்த லீவ்ல இருந்து பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். போனை கையில கொடுத்தா எனி டைம் போனு, வெளியே விளையாடட்டோம்னா சேஃபா விளையாடுறாங்களா, என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்கன்னு ஒரு பயம் உள்ளேதான் இருந்துட்டு இருக்கு. பார்த்தா வீட்டுக்குள்ள வளர்த்த செல்ல நாய் லேசா தெரியாம நகம்பட்டதே அந்த பொண்ணோட உயிர் போற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம வெளியே பிள்ளைங்களை விடுறோம் அப்படின்னா நம்ம பார்த்து பக்குவமா விடணும். என்ன நம்ம சொல்லியே தான் வளர்க்கணும் பிள்ளைங்களை. ஃபர்ஸ்ட் ஏதாவது நாய் எதுவும் செஞ்சாலோ இல்ல எங்கேயாவது கீழே விழுந்துட்டா கூட நீ உடனே வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். லேசா கீழே வந்து இல்ல கையில ஒரு உரசல் விழுந்துருச்சு, காலில் ஒரு உரசல் விழுந்துருச்சு, இல்லம்மா எனக்கு லேசா ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்து உடனே சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியே தான் கொடுக்கணும். சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் அப்படிதான். இத்தைக்கும் அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். பாவம் தானே அந்த பிள்ளை. வீட்டுல செல்ல பிராணியா இருக்குன்னு நினைச்சு நம்ம ஐயோ தங்கமே செல்லமே வைரமேன்னு கொஞ்சுவோம். நான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளை எவ்வளவு நினைச்சு அந்த நாய் கூட விளையாண்டுருக்கும் செஞ்சிருக்கும், அதெல்லாம் யோசிக்கும் போது அவங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த பிள்ளையோட உடம்ப வந்து அவங்க பெத்தவங்க கூட வாங்காம கவர்மெண்டே அதை வந்து உடல் தகனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைய எவ்வளவு பாசம் கொட்டி வளர்த்தாலும் சாகுற நிலைமைக்கு போவேல அந்த பிள்ளைய கெட்டி பிடிச்சு நம்மளால ஒரு முத்தம் கொடுத்து அழக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்க பெத்தவங்களுக்கு அது எவ்வளவு வேதனையா இருக்கும். பெத்தவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லும் போதே அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளை லேசா கீழே விழுந்துட்டு வந்துட்டாலே என்னாச்சு ஏதாச்சும் உடனே என்ன எடுப்போமா இல்ல ஹாஸ்பிட்டல் போவோமா அப்படிங்கிற ஒரு பதப்பு நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம கூட்டு போனாலும் கூட கூட்டு போயிட்டு வந்த பிறகு நமக்குள்ள ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சரியா நம்ம பிள்ளைய பாத்துக்கலையோ, ஒருவேளை நம்ம வெளியே விட்டு இருந்தோம், சப்போஸ் நம்ம அதை முன்னுக்கூடியே நம்ம கவனிச்சிருந்தோம்னா நம்ம பிள்ளை கீழே விழுந்திருக்காது. அப்படிலாம் மைண்ட் செட் எங்கெங்கெல்லாமோ போகும். நம்ம மேலதான் தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கணும்னு உண்மையில அழுகையும் வந்துடும் நமக்கு. ஆனா அவங்க அந்த டைம் எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. 9 படிக்கனா 14 வயசு இருக்கும் அந்த பொண்ணு. கண்டிப்பா 14 வயசுக்குள்ளேயே 14 வருஷமா அவங்க எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க. கடைசி இந்த உடம்பு தொட்டு அழுது பார்க்க கூட முடியாத நிலைமை அந்த பெத்தவங்களுக்கு வந்திருக்கு. சோ பிள்ளைங்கிட்ட கண்டிப்பா சொல்லியே நம்ம கொடுத்து வெளியே அனுப்பணும். பிள்ளைங்களும் இல்ல நம்ம வெளியே போகும்போதுமே ஜாக்கிரதையா தான் போகணும். தெரு நாய்கள் வந்துச்சு செஞ்சுனா நம்ம ஒரு வாரமா போனோம். அப்படி எதுவும் நம்மள அது மீறி கடிச்சிட்டாலோ இல்ல நகைக்கீரல் எதுவும் பட்டுட்டாலோ அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்ல போய் ரேபிஸ் ஊசி கண்டிப்பா போட்டே ஆகணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அதை சொல்லியே கொடுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்கலாம் நம்மளுக்குன்னா கடிச்சிச்சு கீரல் விழுந்துச்சு அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறது நமக்கு பேசிக்காவே தெரியும். ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கும் அது தெரியாது. ஐயோ இதை சொன்னா வீட்டுல அடிப்பாங்களோ, இனிமே நம்ம வெளியே விளையாட விட மாட்டாங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வரும். சும்மா கீழே விழுந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் அவனை வெளியே போய் விளையாடாதான்னு சொல்றது, அம்மா நீ கேக்கியா அப்படின்னு சொல்லி 2 அடி கொடுப்போம். அப்ப அவங்களுக்கு என்ன தோணிடும், இதெல்லாம் போய் நம்ம வீட்டுல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா அப்பா நம்மள வெளியே விளையாட விட மாட்டாங்க, அப்ப நம்ம இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் பிள்ளைங்களுக்குள்ள வந்துடும். சோ அந்த தாட் எல்லாம் வராத அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லியே நம்ம சொல்லணும். இந்த நான் என் பையனுக்கு அப்படிதான், இந்த மாதிரி இந்த அக்காவுக்கு வீட்டுல வளர்க்க நாய் தான் இப்படி லேசா நகைக்கீரல் பட்டதுல அந்த அக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டு உயிர் இழந்துட்டாங்க தம்பி. அதனால நீ வெளியே போகும்போது நான் எதுவும் செஞ்சாலோ வச்சாலோ ஏதாவது பக்கத்துல ஒரு வீடு இருக்கா அந்த வீட்டுக்குள்ள போய்க்கோ, இல்ல பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நாய்க்கு வருது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம். நம்மளுமே இனிமே வெளியே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். இந்த லீவ் விட்டாச்சு பிள்ளைங்களை சேஃபா பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அதுக்காண்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சிருக்க முடியாது, வெளியே போகாமலேயும் வச்சிருக்க முடியாது. வெளியே போகாம தான் பிள்ளைங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம ஆயிரும். நம்மளே யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைச்சு வச்சிருந்தோம்னு நம்மளுக்கு அப்படியே மூச்சு முட்டுத மாதிரி ஆயிரும். ஒரு நாள் இருந்தாலும் எனக்குலாம் உண்மையிலேயே மூச்சு முட்டுத ஃபீலே வந்துடும். எப்படா கொஞ்சமாவது கதை வந்து வெளியே சும்மா ஜஸ்ட் எங்கேயும் போக வேண்டாம், வெளியே நின்று சும்மா ஒரு லேசா காத்து வரணும் கூட அது நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியும். அதே மாதிரிதான் குழந்தைங்களனால இந்த நியூஸை பார்த்துட்டு எல்லாரும் பிள்ளைங்களை வெளியே அனுப்பாங்களோ வீட்டுக்குள்ளேயே வச்சுனாலும் வளர்க்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி விளக்கணும். இந்த மாதிரி எதுவும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா பெத்தவங்கிட்ட வந்து சொல்லி, நாங்க அடிக்க மாட்டோம் திட்ட மாட்டோம், எங்க வீட்டு பக்கத்துக்கலாம் கீழே விழுந்துட்டான்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் சாத்து போட்டு சாத்திக்கும். நானே சாத்ததான் செய்வேன். இதுதான் உன்னை வெளியே விளையாட போகாதுன்னு சொல்லி, ஏன்னா படம் இடத்துல பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்,
கண்ணுல செல்லாரம் அடிபடுது, முட்டுல அடிபடுறது, வேற எதுவும் பெருசா அடிபடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய, எங்க தூக்கிட்டு அவனை ஓட அப்படிங்கறத பார்த்தா உள்ளே இருந்துட்டே இருக்கும். அதனால வெளியே விளையாட விட்டீங்க அப்படின்னா பிள்ளைகிட்ட சேஃபா சொல்லி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும் தம்பி, சப்போஸ் உனக்கு நாய் கடிச்சுன்னா பக்கத்து வீட்டுல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, இல்ல அங்க இருக்கவங்ககிட்ட சொல்லு, நீ திருப்பி அதை வந்து கல்லெடுத்து எரியோ அந்த மாதிரி எல்லாம் செய்யாது. கல்லெடுத்து எரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க, சின்ன பையனா இருந்தா பெரிய பையனா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுவாங்க. சின்ன பையனா என்ன செய்ய, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால வெளியே விடும்போதும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்காவோ இல்ல 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணுதான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எல்லாருமே என்ன செய்யும், குழந்தைங்களை இனிமே சேஃபா பாத்துக்கோங்க. வீட்டுல செல்ல பிராணிகள், அது நம்மளுக்கு செல்ல பிராணி தான், நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். செல்ல பிராணியை வளர்க்கும்போது நாய்க்கு போட வேண்டிய தடுப்பூசியோ, வீட்டுல வேற என்ன பூனை எதுவும் வளர்த்தாலும் சரி, விலங்குகளுக்கு போட வேண்டிய தடுப்பூசி நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த விலங்குகளுக்கும் போட்டுக்கணும். அதை லேசா அடிபட்டாலும் நமக்கு என்னென்ன தடுப்பூசி போடணுமோ அதையும் நம்ம கண்டிப்பா போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு குழந்தையோட உயிரிழப்பு வந்திருக்காது. சோ அதனால வீட்டுல இருக்கவங்களும் சரி, வெளியே போறவங்களும் சரி, பார்த்து சேஃபா போங்க. பெத்தவங்க நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்மளே தான் காப்பாற்றணும். நம்ம போறப்பவும் சேஃபா போங்க, பிள்ளைங்களை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. நம்மளும் இந்த லீவை நல்லபடியா பிள்ளைங்க கூட நல்லபடியா விளையாடி செஞ்சு பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சுக்கோங்க. இத்தனை நாள் ஸ்கூல் போவாங்க, டியூஷன், அந்த டியூஷன் இந்த டியூஷன், இந்த லீவ்ல எந்த டியூஷனும் சேர்க்காம நம்ம பிள்ளைங்களோட உலகம் என்னங்கிறத தெரிஞ்சு நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ மறக்காம பிள்ளைங்களையும் சேஃபா பாத்துக்கோங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் சேஃபா இருந்துக்கணும். சேஃபா இருந்தா நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைகளை பார்க்க யாரும் கிடையாது. அதனால நம்மளும் சேஃபா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களையும் சேஃபா வச்சுக்கிடுவோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் மக்களே. போதுமா?